வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சென்னை அடையாறு பகுதியில் 50 கோடி செலவில் கட்டப்பட்ட எல் வடிவ பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 652 மீட்டர் பாலத்தால் போக்குவரத்து நெரிசல் குறைந்து நேரம் மிச்சமாகும். ரேஷன் அட்டைகளில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதிவு செய்ய தமிழக அரசு உத்தரவு. வரும் 25ஆம் தேதி பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மகளிர் உரிமை தொகை முடக்க நினைத்த பாஜக சதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முறியடித்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். கடந்த 2 மாதங்களில் மட்டும் மக்கள் கையில் 9,000 ரூபாய் இருப்பதாக தகவல். மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாய் வந்தவர்களுக்கு மகிழ்ச்சி, வராதவர்களுக்கு எதிர்ப்பு. மதுரையில் தனக்கு வந்த உரிமை தொகையை திருப்பி அனுப்பிய கணவர். இனி எம்பி தேர்தலில் நிற்கப் போவதில்லை என்று மாணிக்கம் தாக்கூர் அதிரடி அறிவிப்பு. தங்களால் தான் காங்கிரஸ் வென்றதாக திமுக கூறுவதாகவும் ஆதங்கம். இனி விரிவான செய்திகள். சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் பகுதியில் 50 கோடி ரூபாய் செலவில் புதிதாக உருவாக்கப்பட்ட எல் வடிவ பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த பகுதியில் ஏற்கனவே மேம்பாலங்கள், அகன்ற சாலைகள் உள்ளபோதிலும் கல்லூரிகள், மின்பொருள் நிறுவனங்கள் அதிகம் உள்ளதாலும் மக்கள் நடமாட்டம் பெருகியதாலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையையும் ராஜீவ்காந்தி சாலையையும் இணைக்கும் வகையில் எல் வடிவ பாலம் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காரில் பயணித்து பார்வையிட்டார். ரேஷன் அட்டைகளில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் கைரேகையை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த பணியை வரும் 23ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ரேகை பதிவு செய்யாதவர்கள் அட்டை முடக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. விஜய், த்ரிஷா பற்றி நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்து பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் தனது பேச்சுக்கு நயினார் நாகேந்திரன் பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ராமதாஸ் கூறியுள்ளார். நாட்டை தாய்நாடு என்றும் நதிகளுக்கு பெண்களின் பெயரை வைப்பது மட்டும் பெருமை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பது ஒவ்வொருவரின் கடமை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் பாஜக சதியை முறியடித்து மகளிர் உரிமை தொகை 5,000 ரூபாயை வழங்கியது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ராஜதந்திரம் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை வழங்கப்படக்கூடாது என்று சங் பரிவார் கும்பல் உச்சநீதிமன்றத்தை அணுகியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது மகளிர் மேம்பட தொலைநோக்கு பார்வையுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ள திருமாவளவன், திமுக கூட்டணிக்கு எதிராக பலம் பொருந்திய கூட்டணி இன்று உருவாகவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது மகளிர் உரிமை தொகையை நிறுத்திவிடலாம் என்று பாஜக மற்றும் அதன் அடிமை கூட்டங்கள் முயற்சி செய்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அதனை முதலமைச்சர் முறியடித்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாதம் பொங்கல் பரிசு 3,000 ரூபாய், மகளிர் உரிமை தொகை 5,000 என்று மொத்தமாக மக்கள் கையில் 2 மாதத்தில் 9,000 ரூபாய் இருப்பதாக துணை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இனி எம்பி, எம்எல்ஏ தேர்தல்களில் நிற்கப் போவதில்லை என்று மாணிக்கம் தாக்கூர் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். தங்களால் தான் காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெறுவதாக திமுக கூறுவதாகவும் அவர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். முன்னதாக திமுக தலைமை பேச்சுவார்த்தையை தொடங்க ராமதாஸை அணுகியதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென்று மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. எஸ்டி நிதியிலிருந்து மகளிர் உதவித் தொகை வழங்கப்பட்டதாக எழுந்துள்ள புகாரை தமிழக அரசு மறுத்திருக்கிறது. தேர்தலை கருத்தில் கொண்டு 5,000 ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் இந்த தொகை எஸ்சி நிதியிலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதை மறுத்துள்ள தமிழக அரசு எஸ்டி நிதியை பாதுகாக்க தனி சட்டத்தை இயற்றியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. மகா சிவராத்திரி விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவனை நினைத்து வழிபடும் மகா சிவராத்திரி விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவாலயங்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. 12 ஜோதிர்லிங்கங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது.